ஆனால் இந்த கோவிலில் இவருக்கு ராயல் ப்ளூ கலர் வஸ்திரம் சாட்டியிருக்காங்க. சனி பகவானுக்கு கருப்பு கலர் மட்டும் இல்லை, நீல கலரும் ரொம்ப பிடிச்சது. நவகிரகங்களையே ராகுக்கு கூட நீல கலர் ரொம்பவும் பிடிக்கும். இவங்க தான் டாமினி, அவங்க தான் நீலிமா. சனி பகவான் 2 கைகளில், ஒரு கையில் அபய முத்திரை, இன்னொன்று கையில் வரத முத்திரை, மற்ற 2 கையில் வில்லம்போட காட்சி கொடுக்குறாரு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி பகவானோட சன்னதியையும் நவகிரக சன்னதியில் சனி பகவானை நேருக்கு நேராக யாரும் பார்த்து கும்பிட்றாருங்க. ஆனால் எனக்கு சனி பகவானை நேருக்கு நேராக பார்த்து கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சனி பகவானை நேருக்கு நேராக பார்த்து கும்பிட்றேன். உங்களுக்கு சனி பகவான் பிடிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஓம் சனீஸ்வராய நமக பெண்ணு சொல்லி ஒரு கருப்பு கலர் இதயத்தையும், ஒரு கருப்பு பறவையோட உருவத்தையும், ஒரு சனி கிரகத்தோட உருவத்தையும் நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வைரவர சிலை இருக்குது. காக்காவோட சிலையும் ப்ரௌன் கலரில் ஏதோ கழுகோட சிலையும் இருக்குது. ஸோ சனி பகவானுக்கு குருநாதரே இந்த பைரவர் தான். அதனால் அஷ்டமி தேதியில் பைரவரை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும். பார்த்திங்கன்னா விநாயகர், பார்த்திங்கன்னா ஹனுமான். நம்ம எல்லாருக்குமே ஹனுமானும் விநாயகரும் மட்டும்தான் சனி பகவானோட 7 லைன்லேருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் தமிழ் கடவுளான முருகன் கூட தான் சனி பகவானோட 7 லைன்லேருந்து தப்பிச்சிருப்பார். முருகப்பெருமான் மாமரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதனால் சனி பகவானோட 7 லைன்லேருந்து தப்பிச்சு சனி பகவான் கிட்ட, பாட்டியா உன்னோட 7 லைன்லேருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு. அதுக்கு சனி பகவான், நான் உங்களை 7 வருஷம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ நான் அதுக்கு முருகப்பெருமான், நான் என்னதான் உன்னோட 7லேருந்து தப்பிக்காமல் இருந்தாலும் இன்னையிலேருந்து நீ என் பக்தர்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சனி பகவான் கிட்ட முருகன் சொன்னார். சனி பகவான், சரிங்க முருகப்பெருமானே, இன்னையிலேருந்து உங்களோட பக்தர்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு முருகனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இங்கே இந்த கோவிலோட பள்ளியறைன்னு சொன்னோன்னு ஸ்கூல் ரூம்னு தப்பாக நினச்சிக்காரீங்க. இது கோவில் மூலவருக்கு உற்சவம் செய்கிறதுக்கான. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்ச உலோகம் அப்புறம் பித்தளையில் செஞ்ச நடராஜர் சிலை, உற்சவர் சிலையாக இருக்குது. இவர் தான் வியாகரபாட முனிவர். அப்புறம் இவர் தான் பதஞ்சலி முனிவர். இவர் நாகராஜர் ஆதிசேஷனோட அவதாரம். இதுதாங்க இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம். இது என்ன மரம்னு தெரியல. நம்ம போகிறது நவகிரக சன்னதி. இதுதாங்க நவகிரக சன்னதி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவெலாம் இருக்காங்க. நான் நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேதுவெல்லாம் வணங்குவேன். ஆனால் நான் சுக்கிரனை மட்டும் வணங்க மாட்டேன். ஏன்னா அவர் அசுர குருவாக கடவுளானவர், முழுமையான கடவுள் கிடையாது. அதனால் நான் சுக்கராச்சாரியர் சுக்கிர பகவானை இருக்கிறேன். இவர் தாங்க நம்ம வியாழன், ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு பகவான், தேவகுரு ப்ரீஹஸ்பதி. இவருக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு. அடுத்தது இவர் தான் புதன் பகவான், சந்திர பகவானோட பையன். நம்ம அப்பா பண்ண தப்பால் தான் நம்ம பெட்ட அம்மாவோட அன்பு கிடைக்காம போச்சுன்னு அப்பாவான சந்திரனே இருக்கிற ஒரே மகன் புதன் பகவான் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் தாங்க அசுர குரு சுக்கராச்சாரியார். இவர் தான் சுக்கிர பகவானாக ஆகியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான், அப்புறம் ராகு பகவான்லாம் இருக்கார். எனக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலர் காம்பை ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் ரெட் அண்ட் ப்ளூ டூகெதர்னு தான் சொல்லுவேன். இவரோட பேரை பார்த்திங்கன்னா இடைக்காடர். அங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க கேடு பகவானோட சன்னதி. ஸோ இவர் தாங்க சந்திர பகவான். ஸோ இவர் தாங்க நம்ம சூரிய பகவான். ஓம் நவகிரகங்களே போற்றி. ஓம் சூர்யாயே நமக, ஓம் சந்திராயே நமக, ஓம் செவ்வாயே நமக, ஓம் புதனே நமக, ஓம் குருவே நமக, ஓம் சுக்கிரனே நமக, ஓம் சனியே நமக, ஓம் ராகுவே நமக, ஓம் கேட்டுவே நமக, ஓம் நவகிரகங்களே போற்றி.